Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 10th standard மேத்தமெட்டிக்ஸ்ல chapter 5 coordinate geometry ல exercise 5.1 ல இருக்கக்கூடிய 8th sum இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்கானா p let p ஓட வேல்யூ வந்து 11,7, q ஓட வேல்யூ வந்து 13.5,4, r ஓட வேல்யூ வந்து 9.5,4 be the midpoints of AB, BC and AC respectively of triangle ABC. Find the coordinates of A, B, C and find the area of triangle ABC and compare with the triangle PQR. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஏவோடைய வேல்யூ எனக்கு தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கணும். அதை x1 y1 எடுத்துக்கிறேன். பியோடைய வேல்யூ எனக்கு தெரியாது, அதை நான் வந்து x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். சியோட வேல்யூ எனக்கு தெரியாது, அதை நான் x3 y3ன்னு எடுத்துக்கிறேன். பட் ஆனால் இந்த ஏபி பிசி சிஏவோடைய மிட் பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து பி, அடுத்து பிசியோட மிட் பாயிண்ட் வந்து Q, அடுத்து வந்து ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து R. ஸோ இந்த பியோட மிட் பாயிண்ட் வந்து பியோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 11,7, Qவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் 13.5,4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9.5,4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த x1 y1 x2 y2 x3 y3 நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கணும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்று மிட் பாயிண்ட்டையும் நம்ம எழுதியிருக்கேன் பாருங்கள். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, மிட் பாயிண்ட் ஆஃப் சிஏ. ஸோ இதை நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம x1 y1 x2 y2 x3 y3 வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதோட ஏரியாவை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. இப்போ x1 + x2/2, y1 + y2/2 மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபினா அதோடைய பாயிண்ட் வந்து என்ன கொடுத்தோன்னா 11,7. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும். 11,7 = x1. ஏன்னா ஏவோட வேல்யூ x1 y1, பியோட வேல்யூ வந்து x2 y2. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணால் அதுவே தான் வரும். அப்படியே x1 + x2/2, y1 + y2/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஒன்று ஈக்குவல் பண்ணேன். இது எக்ஸோட கோஆர்டினேட், இது ஒய்யோட கோஆர்டினேட். அப்போ என்ன வரும்னா x1 + x2/2 = 11. அதே போல் y1 + y2/2 = 7 அப்படி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், இந்த 2 எடுத்துகிட்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணலாம், இந்த 2 எடுத்துகிட்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ x1 + x2 = 22 அப்படின்னு கிடைக்கும். y1 + y2 = 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் நேம்லாம் வைக்கணும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறேன். பியோட வேல்யூ வந்து x2 y2, சியோட வேல்யூ வந்து x3 y3. ஆனால் ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா x1 + x2/2, y1 + y2/2. x1 இருக்கிற இடத்துல x2 இருக்குது, x2 இருக்கிற இடத்துல x3 இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி நம்ம என்ன எடுத்தோம், வேல்யூ என்னது Q. அது வந்து என்னன்னா 13.5,4. ஸோ அப்போ x1க்கு பதிலாக என்ன பண்ணால் x2 + x3/2, y1 பதிலாக என்ன இருக்குன்னா y2. அப்போ y2 + y3/2 ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா படி இதே அதே போல் நம்ம இங்கே பண்ண மாதிரி ஈக்குவல் பண்ண போகிறோம். x2 + x3/2 = யாருன்னா 13.5. அடுத்து ஒய்யோட கோஆர்டினேட்டில் y2 + y3/2 = 4. ஸோ இதை எடுத்து போய் இதில் மல்டிப்ளை பண்ணால் 2 13.5 கண்டு 27 மாறிடும். ஓகேவா. அப்போ x2 + x3 = 27, y2 + y3 = 8. அதே முறை இப்போ என்ன பண்ணால் மிட் பாயிண்ட் ஆஃப் சிஏ. மிட் பாயிண்ட் சிஏனா இங்கே வந்து x3 y3 தான் சியோட வேல்யூ, ஏவோட வேல்யூ வந்து x1 y1. x1 இருக்கிற இடத்துல x3 இருக்குது, x2 இருக்கிற இடத்துல x1 இருக்குது. ஸோ ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணனா வரும். இப்போ மாற்றி கூட எழுதலாம், தப்பு கிடையாது. அதாவது x3 + x1/2, அடுத்து y3 + y1/2. இங்கே வந்து சியோட அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் சி என்னென்னா ஆர். மிட் பாயிண்ட் ஆஃப் சி என்னது ஆர், என்னது 9.5,4. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறேன் 9.5,4. ஸோ அங்கே பண்ண மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். அப்போ இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன். x1 + x3னாலும் ஒன்று தான், x3 + x1னாலும் ஒன்று தான். /2 = 9.5. அதே போல் y1 + y3ன்னு போட்டுக்கிறேன். இதை /2 = 4. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது எடுத்துகிட்டு போய் இதோட மல்டிப்ளை பண்ணேன். x1 + x3 = 19 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா y1 + y3 = 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த x1 x2 x3 y3 அப்புறம் வந்து x3 y1 இது எல்லாத்தையும் ஒன்றா எழுதுகிறேன் பாருங்கள். அதாவது x1 + x2 = 22, அதே போல் x2 + x3 = 27,
அடுத்து பார்த்தீங்கன்னா x1 + x3 = 19. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே. அதே போல் y சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா y1 + y2 = 14. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. அடுத்து பார்த்தீங்கன்னா y2 + y3 = 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. அடுத்து பார்த்தீங்கன்னா y1 + y3 = நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அதுவும் 8 தான் கிடைக்குது. ஓகே. ஸோ அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் 1 2 3. அதே போல் இதில் ஆடிங் 4 5 6. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணால் கிடைக்குன்னா 2 டைம்ஸ் x1 2 டைம்ஸ் x2 2 டைம்ஸ் x3 எல்லாமே 2 தடவை இருக்கும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 29 49 கூட ஆட் பண்ணால் 58 68 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதிலேருந்து இந்த 2 காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இதிலேருந்து என்ன கிடைக்கும்? x1 + x2 + x3 = நமக்கு என்ன கிடைக்குன்னா 68 கிடைக்கும். அதிலிருந்து இந்த 2 அந்த சைடு போயிடுச்சுன்னா x1 + x2 + x3 = 34 மாறிடும். ஏன்னா நம்ம டிவைட் பண்ண 68ல் பாதி 34. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த x1 + x2 இது அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள். அதோட வேல்யூ என்னது இங்கே 22. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணுறேன். 22 + x3 = நமக்கு என்ன கிடைக்குன்னா 34. தென் x3 = 34 - 22. அப்போ x3 = நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 12 அப்படின்னு கிடைக்கும். இப்போது x3 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து x1 இருக்குது, அதெல்லாம் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் போடுற பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணுறீங்க. ஆடிங் 4 5 6னா 2 டைம்ஸ் y1 2 டைம்ஸ் y2 2 டைம்ஸ் y3 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கணும்? இந்த சைடு ஆட் பண்ணால் 22 30 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த 2 வெளியே எடுத்திங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்? அதே தான் y2 + y3 = 30. அப்போ அந்த 2 அந்த சைடு போயிடுச்சுன்னா நான் மாறிடும் 15ஆக மாறிடும். இப்போ நான் அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள். y1 + y2 அந்த y1 + y2 வேல்யூ தான் 14. அப்போ 14 + y3 = 15. தென் y3 = 15 - 14. அப்போ y3 = நமக்கு என்ன கிடைக்கும்? 1 அப்படின்னு கிடைக்குது. நம்ம x3 y3 அதாவது c உடைய பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது மீதி இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த x3 = 12 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2ல் போடுறேன். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2ல் போட்டால் என்ன கிடைக்கும் பாருங்கள். x2 + x3 = 27. அப்போ x2 + 12 = 27. இப்போ x2 = 27 - 12. அப்போ x2 = நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 15 அப்படின்னு கிடைக்கும். x2 ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால் இந்த x2 ஓட வேல்யூ அதே மாதிரி x3 = 12 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 3ல் போடுறேன். 3ல் போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 + x3 = 19. அப்போ இந்த x1 அப்படியே இருக்கும் +12 = 19. இப்போ x1 = 19 - 12. இப்போ x1 = என்ன கிடைக்குன்னா 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் மூணுமே கண்டுபிடிச்சிட்டேன். x1 கண்டுபிடிச்சிட்டேன், x2 கண்டுபிடிச்சிட்டேன், x3 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ y3 மட்டும் தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் y1 y2 நம்ம கண்டுபிடிக்கணும். y1 y2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் சம் போட முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த y3ஓட வேல்யூவில் ஈக்குவேஷன் நம்பர் 5ல் போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே போல் ஈக்குவேஷன் நம்பர் 6ல் போட்டால் y1 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா y3 = 1 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் யாரில் போடலான்னு கேட்டிங்கன்னா 5ல் போடலாம். ஓகேவா? ஸோ 5ல் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y2 + 1 = இதற்கு பாருங்கள், வேணால் எழுதி கூட போட்டுறேன். y2 + 1 = 8. தென் y2 = 8 - 1. y2 = என்ன கிடச்சிரும்? 7 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நான் y2 கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல் இதே தான் இங்கேயும் y3 = 1 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 6. இதில் போட்டிங்கன்னா y1 கிடச்சிரும். அப்போ y1 + y3 = 8. அப்போ y3 ஓட வேல்யூ 1 = 8. இப்போ y1 = இங்கே என்ன கிடைக்குன்னா 8 - 1. இங்கேயும் y1 ஓட வேல்யூ என்ன கிடச்சிரும்? 7 அப்படின்ற மாதிரி கிடச்சிரும்.
ஓகே. ஸோ இப்போ y2 y1 எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் அப்படியே பேராக எழுதுகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் என்னென்னா கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதுகிறேன். x1 வேல்யூ வந்து நான் கிடச்சதுன்னா 7, x2 வேல்யூ என்ன கிடச்சதுன்னா 15, x3 வேல்யூ என்ன கிடச்சதுன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 12. அதே போல் y1 வேல்யூ என்ன கிடச்சதுன்னா நமக்கு இங்கே 7 கிடச்சிருக்கு. y2 வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா அதுவும் 7. y3 வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா நமக்கு வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏன்ற கோஆர்டினேட்டரோட பாயிண்ட் வந்து x1 y1 எடுத்தோம். அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா நமக்கு 7,7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது பியோடைய பாயிண்ட் வந்து என்ன எடுத்தோம்னா x2, y2 எடுத்தோம். அப்போ பியோட பாயிண்ட் என்ன கிடைக்கும் நமக்கு 15,7 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அடுத்தது சியோட பாயிண்ட் என்ன எடுத்தோம்னா x3, y3 எடுத்தோம். அதாவது சியோட பாயிண்ட் வந்து 12,1. அவங்க சொன்ன மாதிரி அந்த ஏபிசியோடைய வெர்டிசஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த வெர்டிசஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதோடைய வெர்டிசஸுடைய கம்பேர் பண்ணி இதோடைய ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் எப்படி இருக்கும், அதோடைய கம்பேரிசன் எப்படி இருக்குன்றது தான் கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ பிக்யூஆரை தனித்தனியாக எழுதுகிறேன். இதே மாதிரி பியோட வேல்யூ அவங்க கொடுத்துருந்தது 11,7, கியூவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 13.5, 4, ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 9.5, 4. ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசிக்கு நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கணும். இது ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கண்டுபிடிக்கணும். இது ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அதே போல் இதில் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டயக்ராமில் பிளாட் பண்ணுறேன். இது ஒரு ரஃப் டயக்ராம் தான். 7,7 7,7னா 7 இங்கே இருக்கும், 7 இங்கே இருக்கும், இங்கே கொடுக்கலாம். இது 7,7. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது 15,7. 15 எங்கே இருக்கும், இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன். 15,7 இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூட போட்டிருக்கலாம். இது 15,7 இங்கே வருதுன்னு வச்சுப்போம். சாரி 15,7 இல்லையா, 7,7 இங்கே 15,7 வந்து உங்களுக்கு நேராக என்ன வரும்னா இங்கே வரும்னு வச்சுப்போம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டால் கூட இங்கே வருதுன்னு வச்சுப்போம். சாரி இங்கே கிடையாது, இங்கே வருதுன்னு வச்சுப்போம். 15,7 இங்கே வருதா வச்சுப்போம். ஸோ 15,7 இங்கே இருக்கிறத போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது 12,1. 12,1னா எங்கே வரும், இங்கே இருக்கிறதா எடுத்துப்போம். 12 இங்கே வந்து 1 வரதா எடுத்துப்போம். ஸோ இது வந்து 12,1. இது சும்மா அப்ராக்சிமேட்டாக போடுற வேல்யூ தான். சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கணும்னா இப்போ வந்து ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 15,7ன்றது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ வந்து 12,1. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு சி எழுதணும். சியோட வேல்யூ வந்து 12,1. அடுத்து பியோட வேல்யூ வந்து 15,7. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏவோட வேல்யூ வந்து 7,7. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிபிஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இந்த ஆர்டரில் வச்சு எடுக்கும்போது சிபிஏ இல்லை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் காமனாக போட்டுக்கிட்டா கூட பரவாயில்ல. ஏபிசின்னு போடுறத விட சிபிஏன்னு போட்டுக்கலாம், இங்கே ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேட்டால் இதுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இங்கே வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிபிஎன்னு மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் கொஷின் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆர்டர் தான் அப்படி எழுதினே தவிர, ஆனால் பார்க்கும்போது என்னென்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி தான் அது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் படி இந்த ஃபார்முலா எழுதி இந்த ஃபார்முலா படி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேல்யூவே அப்ளை பண்ணணும். இது ஆல்ரெடி பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், அதனால் இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. x2 y2 இது வந்து x3 y3. ஓகேவா. இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ 1/2 இன்ட்டு x1 y2. x1 y2னா x1ஓட வேல்யூ வந்து 12, y2ஓட வேல்யூ வந்து 7 ப்ளஸ் x2 y3. x2ஓட வேல்யூ வந்து 15, y3ஓட வேல்யூ வந்து 7 ப்ளஸ் x3 y1. x3ஓட வேல்யூ வந்து 7, y1ஓட வேல்யூ வந்து 12. சாரி y1ஓட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா. இது முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா இது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் இந்த வேல்யூக்கு வரும் x2 y1. x2 y1 என்ன வரும், x2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15, y1ஓட வேல்யூ வந்து 1 ப்ளஸ்
x3 y2 x3 உடைய வேல்யூ வந்து 7 y2 உடைய வேல்யூ 7 ப்ளஸ் அடுத்து x1 உடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 12 y3 உடைய வேல்யூ வந்து 7. ஸோ இதுவும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பெரிய ப்ராக்கெட்டாக போட்டுருணும். ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கம் இதை அப்ளை பண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிக்யூஆர், அந்த பிக்யூஆர் வேல்யூவை ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கும்போது கியூவோட வேல்யூ ஃபஸ்ட்டு, அடுத்து பியோட வேல்யூ செகண்ட், அடுத்து ஆரோட வேல்யூ தேர்டாக எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கண்டுபிடிக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே இருக்கிற ஆர்டர் படி எழுதக்கூடாது, கொஷின் ஆர்டர் படி தான் பிக்யூஆர் போட்டிருக்கோம். அதே போல் தான் நான் இங்கே ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பேன்னா சிபிஏன்னு போட்டிருப்பேன். ஆக்சுவலாக கொஷின் வந்து ஏபிசி கேட்டதுனால என்ன பண்ணால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இங்கே போட்டுவிட்டேன். ஓகேங்களா? ஸோ கொஷின் தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் தகுந்த மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை, ஏன்னா கொஷின் வந்து ஏபிசி பிக்யூஆர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன்படி எழுதிட்டு இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த வெக்டர் ரிப்ரசன்டேஷன் படி இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்துடுறேன். ஃபார்முலா கொண்டு வந்துட்டு இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை இந்த சைடு வந்துடுறேன், இந்த சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 12 7s என்னன்னா 84, இது 15 7s என்ன வரும் 105, இது 7 1 is 7. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா 15 1 is 15, 7 7s are 49, 12 7s are 84. ஸோ அந்த வேல்யூ நான் இங்கே எடுத்து எழுதிட்டேன் பாருங்கள். ஆஃப் இன்ட்டு 84, 12 7s are 84, 15 7s are 105, 7 1 is 7 minus 15 1 is 15, 7 7s are 49, 12 7s are 84. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 196 கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 148 கிடைக்கும். இதை பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது 196, இது ஆட் பார்த்தா 148. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா நம்ம 1/2 196ல் 148 போனால் என்ன இருக்குன்னா 48 இருக்கும். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். என்ன வரும்னா 24 டைம்ஸ் வரும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 24 ஸ்கொயர் யூனிட்ஸும் கிடச்சிருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த 13.5 கூட 7 ஆட் பண்ணால் 7 மல்டிப்ளை பண்ணால் 94.5, 11 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 44, 9.5 கூட 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 38, அப்புறம் 11 4 is 44, அடுத்து 9.5 கூட 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 66.5 கிடைக்கும். 13.5 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 54 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 176.5, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 164.5, இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் வரும் 12. ஸோ 2 6 ஆர் அதாவது 6 2s are 12. அப்போ இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 6 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இது 24, இது 6, இதோட கம்பேரிசன் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ அதான் கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட வேல்யூ வந்து 24 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆரோட வேல்யூ வந்து 6 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதோடைய கம்பேரிசன் நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 4 times ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் உங்கள் புக்கில் இருக்கிற ஆன்சரும் கூட. ஸோ இதுதான் இதோடைய கம்பேரிசன். ஓகேங்களா? இந்த சம் கொஞ்சம் லெங்க்தாக தான் இருக்கும். ஸோ வேறு வழி இல்லை, ஸோ போட்டு தான் ஆகணும். ஸோ இதுதான் இதோட அவங்க கண்டுபிடிக்க சொன்ன கம்பேரிசன். ஓகே, தேங்க்யூ.